நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நொடிகள் ஆகஸ்ட் 29க்கும் ஆகஸ்ட் 30க்கும் இடைப்பட்ட இந்த இரவு. இந்த நொடியில் நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், இப்போ தான் தங்கமேனியினுடைய ஒரு ஸ்பெஷல் ஷோ முடிச்சு வந்திருக்கோம். அந்த ஷோவில் நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. குறிப்பாக என்னுடைய இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் கேட்டார், படம் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த நைட்டில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் பதில் சொல்ல. அதே தான் என்னுடைய இன்னொரு தயாரிப்பாளர் ஜெய் சதீஷ்குமார் கேட்டார், படம் ஹிட் ஆயிருன்னு எல்லோரும் நம்புகிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த நைட்டில் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னு கேட்டார். அப்போது அவர்கிட்டையும் ஒன்றும் பதில் சொல்ல. இந்த கேள்வியே கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிலேருந்து என் அசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த தங்கமீன் ரிலீஸ் ஆகுதுக்கு அந்த முந்தின நைட்டில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க யார்கிட்டையுமே நான் சொல்ல. ஏன்னா அதை ஒரு வரியில் சொல்லக்கூடிய ஒரு பதில் இல்லை. இது சொல்லப்போனால் நான் எப்படி நினைக்கிறேன்னா, இது தங்கமீன்களுடைய இரவு அல்ல, இது வந்து கற்றது தமிழோட இரவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தங்கமீன்கள் எனக்கு என்ன சம்பாதிச்சு கொடுத்துச்சுன்னா, கற்றது தமிழ் பெற்றது வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு மனநிறைவை இந்த நொடியில் நான் உணர்கிறேன். முதலாக அதாவது கற்றது தமிழ் எடுத்ததற்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கற்றது தமிழ் எடுத்ததை நான் கொண்டாடுறேன். இந்த இரவு என்னுடைய கொண்டாட்டமான இரவு. இதுக்கு காரணமாக இருந்த தங்கமீன்களுக்கு என்னுடைய நன்றி. தங்கமீன்களுக்கு நன்றி சொல்கிறதுனா அது வேறு யாரும் இல்லை, என் மகளுக்கு நன்றி சொல்கிறது தான். ஏன்னா தங்கமீன்களுடைய கதை என்னுடையதும் அவளுடையதுமான கதை. அவள் தான் எனக்கு எல்லாமே. அவள் என்ன நடந்திருக்காது. இந்த தங்கமீன்களுக்கு நான் இன்னொரு நன்றி சொல்கிறது என்னென்னா, 2007 கற்றது தமிழ் வெளிவந்தப்போ அடுத்த படம் என்னென்னு எனக்கு தெரியாது. ஆனால் தங்கமீன்கள் நாளை காலைல வெளியில் வரப்போகுது, பேப்பரில் விளம்பரம் வரப்போகுது. அந்த விளம்பரத்துக்கு பக்கத்தில் என்னுடைய அடுத்த பட விளம்பரம் வரப்போகுது. அந்த படத்தோட பேர் தரண்மணி, ஆண்ட்ரியா நடிக்கிறாங்க. ஒரு புது முகத்தை நான் வந்து அறிமுகப்படுத்தினேன். அவர் பேர் வசந்த் ரவி. அவரும் என் கூட இந்த இரவில் வந்து கூட தான் இருக்கார். நான் அவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்த நினைக்கிறேன், பின்னாடி அறிமுகப்படுத்துகிறேன். அது ஒரு காதல் கதை. சதை தாண்டி இச்சை தாண்டி காமம் தாண்டி சஞ்சரிக்கும் தவம் காதல் அப்படின்னு அதனுடைய டேக்லைனை சொல்லலாம். ஸோ இந்த இரவை நான் கொண்டாடுகிறேன், கற்றது தமிழுக்காக கொண்டாடுகிறேன். இந்த இரவோடு கற்றது தமிழின் இரவு முடிகிறது. வெற்றி பெரும்பாலும் 100 நாளில் கொண்டாடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியிலே முதல்ல ஒரு படத்தினுடைய வெற்றியை 6 வருஷம் கழிச்சு முதல்ல நான் கொண்டாடுறேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் திஸ் நைட். இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. தங்கமீன்கள் அப்பா மகளுடைய கதை, அப்பா மகளுடைய உறவு அப்படிங்கிறது தான் ஒரு பொது பார்வைக்கு வெளில தெரியும். நீங்கள் படம் பார்க்குறப்ப கூட உங்களுக்கு அப்படி தான் அது புரியும். ஆனால் அந்த அப்பா மகளும் வாழக்கூடிய உலகம், அதில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் தான் அந்த படத்தினுடைய வில்லன்னு சொல்லலாம், இல்லை அந்த படத்தினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்னு சொல்லலாம். நிறைய குழந்தைகளை சந்தித்தோம். நாங்கள் இப்போது எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். ஆசிரியர்கள் இல்லாத போது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் இருக்கிறப்ப எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்ருக்கோம். என்னுடைய படுக்கை அறையின் ஜன்னலில் திறந்தால் நான் என்னை எழுப்புறதே அந்த ஸ்கூலில் காலங்காத்தால் பாடக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்து தான். கிட்டத்தட்ட ஸ்கூல் சவுண்ட் வந்து எங்கள் இந்த ஆஃபீஸ்னுடைய ஆம்பியன்ஸ் சவுண்ட் மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. எக்ஸாமு, ரேங்க்கு, இந்த டெஸ்ட்டு, அப்புறம் இந்த இங்கிலீஷில் பேசணும்னு சொல்கிறது, அப்புறம் எதுக்கு திட்டுறாங்கன்னே தெரியாமல் திட்டுறது, அப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் திட்டு வாங்குறது, எதுக்கு தான் இந்த ஸ்கூலுக்கு போகிறோம்னு ஒரு எரிச்சல் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த படத்தை படம் எடுக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை சந்தித்தோம். வீராணி ஆளூர் நாகர்கோவிலில் அப்படி ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அங்கே சந்தித்தோம். அந்த குழந்தைகளுக்கும் அதே மனநிலை இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட மனநிலையை ஒரு பாட்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு பாசு ஃபெயிலு. கிட்டத்தட்ட இந்த பாட்டு முத்துக்குமார் லிரிக்காக இருந்தால் கூட இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சொன்னது அந்த நாகர்கோவிலில் நாங்கள் எடுத்த அந்த பள்ளிக்கூடத்து குழந்தைகள். அப்புறம் இதே மாதிரி ஒரு பாட்டுனா பிங்க் ஃப்ளாய்டு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அவருடைய லைஃப்பில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எஜுகேஷன் அவர் எவ்வளோ ட்ரபிள் பண்ணுச்சு, ஏ கிட்ஸ் த்ரோ த புக்ஸ் அவே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் குழந்தைகளுடைய மனநிலை இதை பிரதிபலிப்பதாகவும். அப்புறம் வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம எப்படி நினைக்கிறோன்னா, குழந்தைகளுக்கான பாடல் அப்படின்னு பார்த்தா நான் ஃபஸ்ட் கிளாஸை நினைக்கிறேன். டாக்டர் வெங்கட் பிரபு சாரோட பொண்ணு படம் பார்த்துட்டு சொன்னால் எங்கள் ஸ்கூல் ஆனுவல் டேயில் இதை தான் பாடுவாங்க அங்கிள் அப்படின்னா. ரிவ்யூ ஷோலேயே அதை இன்னொரு தடவை அந்த பாட்டை போடுங்கன்னு அவன் கேட்டால். ஸோ அப்போயே எனக்கு தோணுச்சு, குழந்தைகளுக்கு பிடித்த ஒரு பாடலை நம்ம ஒரு வழியாக எடுத்துட்டோம்னு சொல்லி அந்த பாடல் தான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு பாசு. இந்த படத்துக்கு ஒரு ஒரு அறிமுகம் கிடச்சிருக்குன்னா அதுக்கு வந்து அதுக்கு பின்னாடி ஒரு தைரியசாலி இருக்கார். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கலையை பயங்கர துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய ஒருத்தர் இருக்கார். அவர் தான் நான் அண்ணன் சொல்லக்கூடிய ரொம்ப பிடித்த ஜெய் சதீஷ்குமார், ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன். ஒரு படத்தை வெளியிடக்கூடிய தயாரிப்பாளர் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நைட் நாளைக்கு நைட்லாம் தூங்க முடியாது. ஸோ அவர் ஆஃபீஸில் போய் பிடிச்சிடலாம், வர்றோன்னு சொல்லிட்டோம். ஏன் வரோன்னு அவருக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சவங்க நான் என்ன நினைக்கிறேன்னா, சதீஷ்குமார் சார் கண்டுபிடிச்சிருப்பார், கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்ல தான் வரேன்னு சொல்லி. ஏன்னா அவர் ஒரு நல்ல கலையை ரசிக்கக்கூடியவர். அதனால் பயங்கர என்ன சொல்கிறது,
ஸ்கிரிப்டெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்குவார். ஐ திங்க் நம்ம எதுக்கு வரோங்கிற ஒரு தெரியும் தான் நான் நினைக்கிறேன். கற்றது தமிழ் 6 வருடம் கழித்து இன்று வெற்றி பெற்றதாய் நான் நினைக்கிறேன். இந்த வெற்றியை நான் வந்து ஒரு முக்கியமான ஒருவருக்கு சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். அவரோட பேர் வந்து அச்சன் கோவில். அந்த அச்சன் கோவில் என்பது நபர் நான் சொல்கிறேன், அது இடம் நிறைய பேர்த்துக்கு. நான் அதை ஏன் நபர்னு சொல்கிறேன்னா, அது ஒரு இயற்கை. அது வந்து தமிழகத்திற்கும் கேரளாவிற்கும் இடைப்பட்ட ஒரு மேற்கு மலை தொடர்ச்சியினுடைய ஒரு பகுதி. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில, எனக்கு ஞாபகம் இருக்குது. கற்றது தமிழில் குட்டி பிரபாகரும் குட்டி ஆனந்தியும் தங்கள் பெயர் எழுதிய விளக்குகளோடு அந்த புல்மேட்டில் நடந்து போவாங்க. அந்த புல்மேட்டில் போய் நாங்கள் படம் எடுக்க போகணுன்னு சொன்னப்போ என்னுடைய கேமராமேன், என்னுடைய ஃப்ரெண்ட் எஸ்ஆர் கதிர், அங்கே ஏறவே முடியாது அப்படின்னு சொன்னார். அப்படின்னு அவர் சொன்னனால நான் என்ன பண்ணேன், அடுத்த லொக்கேஷன் அவருக்கு காட்டவே இல்லை. அப்படி காட்டாத ஒரு லொக்கேஷன் தான் இந்த படத்தில் ஆனந்தை அலை பாடல் எடுத்த இடம். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. புல்மேட்டில் நாங்கள் வந்து கேமராவை கொண்டு போய் ஏற்றிட்டோம். ஆனால் ஃபிலிம் ரோல் மேலே கீழேருந்து மேலே வரல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் திரும்பி ஃபிலிம் ரோல் மேலே எடுத்தால் தான் ஷூட்டிங். 4:30 ஆகிடுச்சு, லைட் போயிட்டுருக்கு. யார் செய்த சதி இல்லை விபத்தான் நம்மளுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட நான் ஏறினது வீண். கிட்டத்தட்ட மழை வந்துடும் அப்படின்றக்கப்ப மழை நின்று வானம் விரிந்தது. கற்றது தமிழில் எஸ்ஆர் கதிர் எடுத்த பிரமாதமான ஷாட். அவரோட வரியிலேயே சொல்லணுன்னா அவருடைய லைஃப் டைம் பெஸ்ட் ஷாட்டை வந்து அந்த மலை அந்த நொடியில் கொடுத்து எடுத்து முடிக்கிறப்ப 5:59. அந்த இயற்கை அன்றைக்கி வந்து என்னென்னு தெரில, எனக்கு வந்து வழி விட்டுச்சு, இல்லாட்டி இயற்கை எனக்கு ஒத்துழைத்தது அல்லது இயற்கை எனக்கு கொடுத்தது. ஸோ அந்த எப்போதுமே நான் இயற்கையை ரொம்ப நம்புகிறேன். ஸோ இந்த தடவை நான் என்ன நினச்சேன்னா, போன தடவை எடுக்காமல் விடப்பட்ட அந்த பெருங்காற்று வீசக்கூடிய ஒரு மலையில் வந்து எப்படியாவது பாட்டு எடுத்துடணும். என்ன பாட்டு எடுக்க போகிறோம்லாம் கூட தெரியாது. அந்த லொக்கேஷனோட ஸ்டில் சென்டர் இருந்துச்சு. அதை போய் யுவன்கிட்ட கொடுத்து, இதான் அந்த லொக்கேஷன், இங்கே ஒரு காற்றடிக்கும். இந்த லொக்கேஷனில் அப்பாவையும் மகளையும் தவிர நான் யாரையுமே காட்ட போகிறதில்ல. இங்கே நான் போனப்போ என்னென்னா, காற்று சத்தம் கேட்டுச்சு, குயில் சத்தம் கேட்டுச்சு, கீழே யானையோட சத்தம் கேட்டுச்சு. எப்போ வேணாலும் மழை வரலாம், ஃபாக் இருக்கும், எப்போ வேணாலும் ஃபாக் போகலாம். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதே சமயத்தில் அதுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெட் பாயிண்ட்டுங்கிறது இருக்கும். வாழ்க்கை எவ்வளோ அழகானாலும் மரணம் என்பது முற்றுப்புள்ளிங்கிறது அந்த மலையில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மலையில் ஒரு பாட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். முத்துட்ட சொன்னேன், இந்த படம் வந்து எளிமையான ஒரு அப்பா பொண்ணை பற்றி. அது அவங்க ரொம்ப சின்னவங்க, ரொம்ப குட்டி, ஒரு புல் மாதிரி தான் அவங்க. ஆனால் அவங்களுடைய அழகு என்பது ஒரு இமயமலை மாதிரி அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு முத்துக்குமார், உங்களுக்கெல்லாம் பாடல் ஆசிரியர் முத்துக்குமார் தான் தெரியும், அவள் எழுதுனா, சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. நான் எந்த பாட்டை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். ஆனந்தை அலை மீட்டுகிறாய். அந்த பாட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு வரி வரும், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ இதை பற்றி நினைக்கிறப்ப எனக்கு என் பொண்ணு ஞாபகம் வருது. ஏன்னா நான் இந்த படம்லாம் எடுத்ததுக்கப்புறம், இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வரியை வந்து நான் ஆடியோ கேசட்டில், ஏன்னா இது ஒரு அப்பா மகள் பாட்டு தெரியணுங்கிறதுக்காக ஒரு வரி வைக்கணும்னு யோசிச்சுட்ருக்கேன். அந்த சமயத்தில் நான் கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன். எனக்கு அதுக்கு அடுத்த நாள் நான் காலையில் கிளம்பணும். நான் கிளம்புறப்போ தூங்கிட்டு இருந்த என் மகள் வந்து எனக்கு ஒரு நீண்ட ஒரு முத்தம் கொடுத்தாள். இப்போ எனக்கு கண்ணெலாம் கலங்கி நான் வந்து பஸ் ஏறி ஸ்டேஷனுக்கு போகிறேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வரையில் எனக்கு தோணுச்சு, இதுதான் நான் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய முத்தம். அப்போ தான் எனக்கு அந்த வரி தோணுச்சு, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. அப்படி அந்த வரியை எனக்கு சொல்லித்தந்த, அந்த வரியை என்னை உணர வைத்த, என் வாழ்க்கையை அர்த்தமாக்கி கொண்டிருக்கக்கூடிய என் புப்பு, என் ஃப்ரெண்டு முத்துக்குமார், அந்த லொக்கேஷன், யுவன், எல்லாத்துக்குமாகவும் எனக்கு பிடிச்ச பாடல் வந்து ஆனந்தை அலை மீட்டுகிறாய். தங்க மீன்களில் நிச்சயமாக நிறைய படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வர்றப்போ உங்களுக்கும் அந்த பாடல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கற்றது தமிழை நான் கொண்டாடுகிறேன் என்றால் அதுக்கு வந்து ஒரு 3 பேர் முக்கியமானவங்க நினைக்கிறேன். 3 பேர்னு சொல்கிறது வந்து தங்க மீன்களிலேருந்து இல்லை 4 பேர்னே சொல்லலாம், இல்லை 5 பேர்னு சொல்லலாம், 6 பேர்னு சொல்லலாம். ஒருத்தர் வந்து யுவன் சங்கர் ராஜா, என்னுடைய மியூசிக் டைரக்டர், என்னுடைய நண்பன் முத்துக்குமார், என்னுடைய எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார். இந்த படத்தை நான் நடித்து நான் எடுக்கிறதுக்கு அனுமதி தந்த, இல்லை மனமும் வந்து தயாரித்த இயக்குனர் கௌதம் வாசுதேவன் சார். ஹலோ,
கேட்குதா சார்? கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? கேட்குது சார். இல்லை சார், நீங்கள் ஷோ முடிஞ்சப்போ கேட்டீங்க இந்த நைட் எப்படி இருக்கு ராம் அப்படின்னு சொல்லி. அதே எங்கிட்ட சில பேர் கேட்டு ஒரு படமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் நினச்சேன் இந்த நைட்டில் நான் வந்து கற்றது தமிழ் எடுத்ததுக்கு முதல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த படம் வெற்றின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கெலாம் ரொம்ப முக்கியமான காரணம் நீங்கள். ஏன்னா அந்த தங்க மீன்கள் நாளைக்கு வெளியே வர்றப்போ தான் எனக்கு இதெல்லாம் தோணுச்சு. எனக்கு ஈவினிங் ஒரு ஷோ பார்த்தோம். எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணாங்க. ஓகே சார். ஃபோன் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சார் உங்களை வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்களா? என்ன சொன்னீங்க? என்ன சார்? ஆமாம் சார், நான் உங்களுக்கு சொல்லிடலான்னு நினைக்கிறேன். நம்ம விஜய் டிவியில் வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த நைட் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. நான் சொன்னேன் இந்த நைட்டில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், நான் யாரெல்லாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ உங்களை சொன்னேன். ஓகே ஓகே. நீங்கள் தானே சார் நடிகராக ஆக்குனது? அதான் ஃபுல் டைம் மாறிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை சார், இதோட முடிஞ்சது சார். இல்லை ராம், நல்லா பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் சொன்னாங்க. ஓகே சார். நேச்சுரலாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார். யூ மேட் அ குட் ஃபில்ம் ராம், அவ்வளோதான். தேங்க்யூ சார். எனக்கு எதுவுமே தெரியல. இந்த நைட் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நாளைக்கு ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும் போது நீங்கள் நைட் நல்லா படுத்து தூங்கி ரொம்ப ரிலாக்ஸ்டாக காலையில் ஏஞ்சி ஓகே அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அந்த சந்தோஷத்தை உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் பகிர்ந்துருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய ஒரு பர்பஸ் அப்படின்னு எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சுது. இன்னைக்கு தான் புரிஞ்சதுன்னா எனக்கு அந்த கதை தெரியும். ஒரு ஃபில்ம் மேக்கராக நீங்கள் இந்த படத்தில் என்ன ட்ரை பண்ண போறீங்க அப்படின்றத எனக்கு தெரியும். பட் இன்னைக்கு ஒரு முழுமை அடைஞ்சேன் அப்படின்னு நான் சொல்லலாம். இதில் ரொம்ப ரசித்தேன். அதுவும் அரவிந்தோ சாரை ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. சூப்பர் விஷுவல்ஸ். இன்ஃபேக்ட் எனக்கு வந்த டெக்ஸ்ட் எல்லாருமே வந்து படத்தை பற்றி சொன்னவங்க எல்லாருமே வந்து மற்ற விஷயங்கள் சொன்னாலும் எனக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி எக்ஸ்ட்ராடனரி அப்படின்னு அவங்க ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கண்டிப்பாக சார், அவன் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கேமராமேனாக வந்துருவான் தான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஐ மீட் யூ டுமாரோ சார். ஓகே ஓகே சார். ஓகே பாய். மற்றொரு தயாரிப்பாளர் நான் அண்ணன் சொல்லக்கூடிய ஜெய் சதீஷ்குமார். இவங்க 2 பேரும் இல்லைன்னா அந்த படம் நடந்தே இருக்காது. இவங்க 2 பேரும் இல்லைன்னா அந்த படம் நடந்திருக்காதுங்கிறது வேறு. ஒருத்தர் இல்லைன்னா அந்த படத்தை நான் யோசிச்சே இருக்க மாட்டேன். அது யாருன்னா இந்த படத்தில் என் மகளாக நடிச்சிருக்கக்கூடிய செல்லம்மா. அந்த கேரக்டர் பேர் செல்லம்மா, அவள் பேர் சாதனா. நான் அவளை பார்த்தப்போ வந்து ஒரு 7.5 வயசு பொண்ணு. இன்றைக்கி அவளுக்கு வந்து ஒரு 12 வயசு ஆயிடுச்சு. அவளுக்கு நடனம் வரும், நடிப்பு வரும், பாட்டு வரும், நகைச்சுவை வரும், பழக தெரியும். அவளை மட்டும் இல்லை, நிறைய குழந்தைகளை நான் பார்த்தேன். எல்லாத்துக்குமே இதெல்லாம் வந்துச்சு. அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், குழந்தைகள் எல்லோரும் திறமையானவர்கள். வளர வளர தான் நம்மளோட திறமை விட்டு போகுதுன்னு சொல்லி. ஆனால் அப்படி இருந்தும் சாதனாவை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா, அவளுடைய மன உறுதி, ஒரு என்ன சொல்கிறது, ராட்சச உழைப்பு. ஒரு 40 நாள் ஷெடியூலில் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஒரு குழந்தை 40 நாள் பொறுமையாக இருந்து, 40 நாள் மட்டும் இல்லை, இந்த படம் வெளிவரதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 வருடங்களில் அவள் பல் வளர்ந்தது, அவள் வளர்ந்தால். அவளை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சும்மா நீ பொய் சொல்லாத, கூட படிக்கிற பொண்ணுலாம் நடிக்கிறேன்னு பொய் சொல்லாத, எங்கே அவன் படம்னு கேட்டப்போ என்கிட்ட ஒரு துளி மன வருத்தத்தையும் கூட காட்டாமல் எனக்கு நம்பிக்கை கொடுத்து, நீங்கள் இருங்கள், நம்ம படம் சூப்பராக வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்த ராமங்கல் என்ற மூச்சுக்கு 300 முறை கூப்பிடக்கூடிய சாதனா. செல்லம்மாக்கு நான் ஃபோன் பண்ண விரும்பல. இந்த ஒரு இரவு அவங்க குடும்பம் தொந்தரவானாலும் சரி, ஏன்னா கிட்டத்தட்ட அவள் என் மக மாதிரி தான். அவளை எழுப்புவதற்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. அப்படிங்கனால நேரடியாக அவங்க வீட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். இதில் என்னென்னா, இவ செல்லம்மாவாக நடித்தா, இவங்க அம்மா வந்து இவரோட மிஸ்ஸாக நடித்தாங்க. இவர் வந்து ஹெட் மாஸ்டராக நடித்தார். இவர் வந்து போலீஸ்காராக நடித்தார். அப்புறம் இவங்க அம்மா வந்து இந்த சடங்குக்கார அம்மாவும் நடித்தாங்க. மொத்த குடும்பமும் நடித்தாங்க இந்த படத்தில். அதனால் இது வந்து இவங்க குடும்ப படம். கோ.
அவங்களோட பிடிச்ச பாட்டை வந்து நான் டெடிகேட் பண்ண போகிறேன். ராமங்களுக்கு வந்து தங்கமீன்கள் படத்தில் வந்து நதிவெல்லம் சாங் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அதை அவங்களுக்கோசம் நான் பாட போகிறேன். உயிரே உன்னை பிரிந்தேன், உடனே நானும் பிறந்தேன், உடனால் அங்கு வாழும் நீதானே எந்த உயிரே. நதி வெள்ளம் மேலே என் மீனே மீனே நீ நீதிய பொன் நினைவுகளை முன்னந்தி நிலவில் என் மானே நீ ஓடிய மென் சுவடிகள் மீண்டும் ஓகே, இப்போ தூங்கு. கரெக்டாக உன்னை வந்து நான் ஷோக்கு முன்னாடி கூப்பிட்றேன், நம்ம சேர்ந்து போயிடலாம். ஓகே, நவ் யூ கோ வாஷ் யுவர் ஃபேஸ். நல்லா தூங்கு. கனவு ஏதாவது வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லு பட ரிசல்ட்டை பற்றி. ஓகே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தங்கமீன்களுடைய பகல் தொடங்கிடுச்சு. கமலா தேட்டர் வடமணியில் நாங்கள் இருக்கோம். சிலமா டிக்கெட் கவுண்டரில் போய் எவ்வளோ டிக்கெட் போயிருக்குன்னு கேட்டு போகலாமா? கம். ஷோ எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போகுது. எவ்வளோ டிக்கெட்ஸ் மிச்சம் இருக்கா? இல்லை, எல்லாம் டிக்கெட்ஸ் எல்லாமே. நேற்று வரைக்கும் புக்கிங்ஸ் கரெக்டாக ஒரு மாதிரி ஸ்லோவாக போயிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் பரபரப்பாக ஃபுல்லாகி கிட்டத்தட்ட வந்து படம் போடுறதுக்கு ஒரு 1.5 hours முன்னாடியே ஃபுல்லாகிடுச்சு. இது மாதிரி போகும்போது இப்போ எங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து இதை வந்து இன்னொரு 2 shows ஆட் பண்ணணும், பெரிய ஸ்க்ரீனில் போடணும் அப்படிங்கிற அளவுலாம் ஸ்பெஷல் ஷோலாம் நல்லா போயிருக்குது. May you success in all your future ventures. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அவர்கிட்ட சண்டை போடலான்ட்டு தான் நான் போனேன். ஏன்னா நிறைய பேர் வந்து டிக்கெட்லன்னு சொன்னாங்க. பட் அவர் ஷோ நாளைக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம போய் மேலே படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புதுசாக ஒரு டேர்ம் சொன்னார், மஷ்ரூம் மூவிஸ்னு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். ஒருவேளை காலிஃப்ளவர் மூவி, சிக்கன் மூவி, நிறைய மூவி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு படம், தமிழ் படம். அதை எடுத்திருக்கோம். லெட்ஸ் சீ, நாளைக்கு ஷோ கொடுத்துருவாங்க நம்புறேன். போய் தியேட்டரில் எப்படி இருக்குது, முக்கியமாக ஆப்ரேட்டர் என்ன ஃபீல் பண்ணுறான்னு கேட்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா ஆப்ரேட்டர் தான் அந்த ஃபஸ்ட் ஆடியன்ஸ். அவங்க சொல்கிறது தான் பெரும்பாலும் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஆப்ரேட்டரை கேட்டுட்டு வில் கெட் இன் டு த தியேட்டர். எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ்? நல்லா இருக்குது சார். இவ்வளோ ஃபுல்லாக எதிர்பார்த்தீங்களா முதல் நாள்? நதி வெள்ளம் மேலே என் மீனே மீனே நீ நீந்தி சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைலாக் நல்லா இருந்துச்சுங்க சார். ஒவ்வொரு தகப்பனும் அவசியம் காண வேண்டிய ஒரு அற்புதமான படைப்பு தங்கமீன். நீ ஓடிய மென் சுவடுகள் மீண்டும். அப்பா சூப்பராக அடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அழுக விட்டார். பாட்டு சூப்பராக இருந்தது, சூப்பர் ஆக்டிங்கு. கற்றதமிழ் மாதிரி இந்த படம் மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப எடுக்கணும். சீக்கிரமாக நிறைய படம் கொடுக்கணும் எங்களுக்கு, அதுதான் வேணும். என் காட்டில் ஒரு ஓட்டத்தை நிதானமாக பார்க்குற மாதிரி இருக்குது சார். தெளிவாக அந்த குளோபலைசேஷன் எல்லா விஷயங்களையும் நல்லா கேதர் பண்ணி எடுத்துருக்கீங்க சார். சினிமாவை சுவாசிக்கும் ரசிகர்களுக்கு தெரியும் எங்கள் இயக்குனர் ராம் யார் என்று. இட்ஸ் எ வெரி எபிக் ஃபிலிம் தமிழ். ஒரு ஃபில்ம் மேக்கிங், ஒரு ஃபிலிமுக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ஒரு ஃபில்ம் வந்து உங்களை ஒரு உலகத்துக்குள்ளே கொண்டு போகும், அந்த உலகத்துக்குள்ளே எங்களை இருக்க வைக்கின்றது சில படம் தான் ப்ரூவ் பண்ணும். This is one such a film. It's an awesome film. We think that this movie is going to reach its heights and it sure will. நேஷனல் அவார்டு கிடைச்சாலும் இதை விட சந்தோஷமே எனக்கு லைஃப்லேயே எதுவுமே இருந்ததில்லை.